பல கோடி மதிப்பில் இருக்கக்கூடிய இந்த வீதிக்கரையில் இருக்கக்கூடிய இந்த நிலம், அதோட இந்த கட்டிடங்கள் எல்லாமே, இந்த கட்டிடத்தினுடைய முழுவதுக்குமான செலவையும் இந்த தம்பதிகள் தான் தந்திருக்கிறார். பட்டு அவருடைய இடமெல்லாம் கேட்டு வந்தா இதுல ராணுவம் தான் இருக்குது. $100 million நமக்கு தருவதாக ஒரு திருமணமானது இப்ப இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த மண்ணை விட்டு போற ஐடியா எந்த எள்ளளவிலும் எனக்கு இல்லை. இங்க பல பைத்தியங்கள் இருக்கு, நீங்கள் பேசாம இருந்தோம். திருமுருகனை நீங்கள் புகழ்ந்து விட்டு போக முடியாது. திருமுருகனுக்கு மேலே ஒரு பெரிய விருட்சங்கள் இருக்கிறது. 9,60,000 ரூபாய் அந்த காப்பு மட்டும். என் மண் மீதும் என் சமயத்தின் மீதும் மக்கள் மீதும் உள்ள பாசம். ஆஸ்திரேலியாவுக்கு இப்பொழுது 11 தடவை நான் பயணம். திருவாசகத்தை ஈழத்தவர்கள் தான் சுவாசிக்கிறார்கள். அனைவருக்குமே வணக்கம். நாங்கள் நிற்கக்கூடியது ஏனையின் வீதி, குறிப்பாக அதில் நாவற்குழிச்சாந்தி அருகிலே சிவபூமி திருவாசக அரண்மனை இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. உலகமே வியந்து பார்க்கக்கூடிய இந்த சிவபூமி திருவாசக அரண்மனை 108 சிவலிங்கங்கள், அதை விட மூலமூர்த்தியாக தட்சணாமூர்த்தி இருக்கக்கூடிய கருங்கல்லாலை அமைய பெற்ற ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையாக பார்க்கப்படுது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய திருவாசகத்திற்கு கருங்கல்லாலே பொழிக்கப்பட்ட, அதாவது திருவாசகம் முழுவதும் கருங்கல்லாலே எழுதப்பட்டு இங்கே இருக்கின்றது ஒரு சிறப்பு வாய்ந்த இடமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த திருவாசக அரண்மனைக்கு அருகிலேயே இன்றைய தினம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மண்டபம் ஒன்று திறக்கப்படுகின்றது. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அங்கே பின்னாலே பார்க்கக்கூடியது சிவபூமி திருவாசக அரங்கம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரம்மாண்டமான கட்டிடம் இன்றைய தினம் திறந்து வைக்கப்படுகின்றது. குறிப்பாக ஒரு தனி நபர் இதற்குரிய முழு அனுசரணையும் வழங்கியிருக்கிறார். சிவபூமி அறக்கட்டளை உங்களுக்கு தெரிந்திருக்கும் பல்வேறுபட்ட விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடியது. குறிப்பாக திருமுருகன் ஐயா அவர்களுடைய அந்த சேவை ஒரு மிகப்பெரிய அளவிலான சேவையாக இருக்கின்றது. அண்மைய நாட்களில் கூட மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்னாலே அந்த திருக்குறளுக்கான ஒரு அரண்மனை செய்யப்பட்டிருந்தது. அப்படியாக சிறப்பாக இந்த சிவபூமி உட்பட பல விஷயங்களை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த நிலம், இந்த நிலப்பகுதி, அதோட இந்த கட்டிடம் எல்லாமே தனி ஒரு நபராலே செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பல கோடி மதிப்பில் இருக்கக்கூடிய இந்த வீதிக்கரையில் இருக்கக்கூடிய இந்த நிலம், அதோட இந்த கட்டிடங்கள் எல்லாமே இலவசமாக செய்து கொடுக்கப்பட்டு ஒரு ஆஸ்திரேலியா நாட்டிலே வசிக்கக்கூடிய ஒரு வைத்திய தம்பதியினரால் இது முழுவதுமாக இலவசமாக செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நன்மை கருதி, இந்த யாழ்ப்பாண மக்களுடைய நன்மை கருதி இங்கே இருக்கக்கூடிய சைவமும் தமிழும் வளர வேண்டும் அந்த நோக்கத்தோடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் இங்கே இடம்பெறக்கூடிய விஷயங்கள், அதோட இந்த மண்டபத்தினூடாக என்னென்ன செய்யப்படும், என்னென்ன விஷயங்கள் நடைபெறும் என்பது தொடர்பாக நான் பார்க்கிறேன். தற்பொழுது நாங்கள் இந்த திருவாசக அரண்மனையினுடைய உட்பகுதியில் நிற்கிறோம். இந்த இடத்துல பூஜைகள் வழிபாடுகள் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து இங்கே இருந்து அங்கே புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்கு செல்ல போகிறார்கள். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி முன்னர் நான் குறிப்பிட்டது போலயே ஒரு சிறப்பான முறையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியதான் இந்த திருவாசக அரண்மனை. உலகில் எங்குமே இல்லாத அளவிற்கு திருவாசகங்களுடைய முழுவதுமான பதிப்பை கருங்கல்லாலே எழுதப்பட்டு, கையிலாலே எழுதப்பட்டு இந்த இடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மூலமூர்த்தியாக தட்சணாமூர்த்தி இருக்கிறார். தெற்கே பார்த்தபடியாக தட்சணாமூர்த்தி அங்கே காட்சி தரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்களா. அவ்வளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயமாக இந்த ஆலயம் மாறிக்கொண்டு வருகின்றது தான் சொல்லணும் இந்த திருவாசக அரண்மனை. ஏனென்றால் சிவராத்திரி நாட்களில் எல்லாம் இங்கே பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒன்று கூடுவார்கள். மேலே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் கிடுகாலே கூரைகள் வேலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அழகிய காட்சி. அதே சமயம் அங்கே 108 சிவலிங்கங்கள், இந்த ஆலயத்தை சுற்றி 108 சிவலிங்கங்கள் இங்கே விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. அப்பளத்துக்கு ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு இடமாக இந்த இடம் பார்க்கப்படுகின்றது. அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அழகாக நேர்த்தியான முறையிலே அங்கே திருவாசகங்கள் கருங்கல்லிலே பொழிக்கப்பட்டு அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த அழகை பார்க்குறீங்கள். அதோடு இங்கே சிவலிங்கங்கள் இருக்கக்கூடிய அந்த அழகு வாய்ந்த ஒரு அற்புதமான இடமாக இந்த இடம் இருக்குது. இங்கே இப்போ பூஜைகள் இங்கே இடம்பெற போகின்றது. அந்த பூஜைகளை தொடர்ந்து அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பிரமுகர்கள், சிறப்பு விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். அதோடு பல மக்கள் கூட இந்த இடத்துல ஒன்று திரண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. ஏன்னா ஒரு சிறப்பான நிகழ்வாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகின்றது. அங்கே தட்சணாமூர்த்தி தெய்வத்திற்குரிய வழிபாடுகள் இடம்பெற்று தீபாராதனையில் காட்டப்பட்டு அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பிரசாதங்கள் வழங்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து விருந்தினர்களுக்கான இந்த கௌரவிப்பு மாலைகள் அணிவிக்கப்பட்டு இந்த இடத்திலே இருந்து அந்த மண்டபத்திற்குரிய படம் வைக்குது என்று சொல்வார்கள். அந்த புதிய படத்தை இந்த ஆலயத்திலே இருந்து எடுத்து செல்ல போகிறார்கள். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி விருந்தினர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய வைத்திய தம்பதியினர் தற்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள். இவர்கள் தான் இந்த முழுவதுமான நிதி பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் அந்த மண்டபம் அமைவதற்கும். அதே சமயம் அந்த
அந்த மண்டபத்தினுடைய நிலத்தையும் வழங்கி முழுமையுமான ஒரு நிதி பங்களிப்பை வழங்கி அவர்களுடைய அனுசரணையில் அதை செய்து முடித்திருக்கிறார்கள். இது தவிர்த்து இன்னும் பலதரப்பட்ட விஷயங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து அங்கே ஆலயத்திலே இருந்து அந்த படங்கள் எடுத்துச் செல்லப்படுகின்றதை பார்க்குறீங்கள். அங்கே தட்சிணாமூர்த்தியினுடைய தீபாராதனை காட்டப்பட்ட இடத்தில் அந்த படங்கள் வைக்கப்பட்டு நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அதில் சுமந்தபடி தற்பொழுது ஊர்வலமாக அங்கே புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மண்டபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். நிறைகுடங்கள் வைக்கப்பட்டு மங்கள விளக்கு ஏற்றப்பட்டு அந்த இடத்திலே வைபவ ரீதியாக இந்த கட்டிடம் இன்றைய நாளிலே திறந்து வைக்கப்படுகின்றது. கோலாகலமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த கட்டிடத்தினுடைய அழகு ஒரு வித்தியாசமான தோற்றத்திலே மிகவும் பிரம்மாண்டமாக இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடியது. ஒரு திருமண மண்டபம் போலே காட்சி தரக்கூடிய அவலத்திற்கு சிறப்பு வாய்ந்த விதமாக இந்த கட்டிடம் இந்த இடத்துல அமைய பெற்றிருக்கிறது பார்க்கக்கூடியமாக இருக்கும். அழகிய ஒரு கலை வழிபாட்டையும் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அங்கே நீங்கள் பார்க்கலாம் மக்கள் இந்த இடத்துக்கு இந்த கட்டிடத்தை திறந்து வைப்பதற்காக மக்கள் உட்பட பிரதம விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர்கள் எல்லாமே அங்கே கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. நாவற்குடி திருவாசக அரண்மனைக்கு அருகில் இருக்கின்ற திருவாசக அரங்கம் என்கின்ற மண்டபத்தின் சிறப்பு விழா நிகழ்வுகள் இனிதே ஆரம்பமாகின்றன. இந்த நிலத்தையும் இந்த கட்டிடத்திற்கான நிதியினையும் அன்பளிப்பு செய்த வைத்திய நிபுணர் பையண்ணா மனோமோகன் சிவகௌரி தம்பதிகள் இப்பொழுது இந்த மண்டபத்தை திறந்து வைப்பார்கள். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அந்த கட்டிடமானது தற்பொழுது திறந்து வைக்கப்படுகின்றது. திறந்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கே இந்த கட்டிடத்திற்கான அடிக்கல் திறநீக்கம் செய்யப்படுகின்ற அந்த செயற்பாடும் அந்த இடத்துல மேற்கொள்ளப்படுகின்றது. கௌரவ ஆளுநர் அவர்கள் அந்த திரைச்சீலையினுடைய அந்த திரைச்சீலையை நீக்கி வைக்கிறார்கள். தற்பொழுது கட்டிடத்தினுடைய உள்பகுதிக்கு நாங்கள் செல்கின்றோம். நான் முன்னர் சொன்னது போலே பிரம்மாண்டமாக காட்சி தரக்கூடிய இந்த கட்டிடம் வேலைப்பாடுகள் எல்லாமே ஒரு திருமண மண்டபத்தை போன்ற இருக்கின்றது. இந்த கட்டிடத்தினுடைய செயற்பாடு முழுவதும் ஒரு ஆன்மீக ரீதியான பக்தி ரீதியான செயற்பாடாகத்தான் அமையும் சொல்லப்படுகின்றது. அதே சமயம் இந்த இடத்திலே மேலும் பல அறைகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. அவை இந்த இடத்திலே திறந்து வைக்கப்படுகின்றது. குறிப்பாக நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இரண்டு நபர்களுடைய புகைப்படம், அதாவது இந்த அனுசரணை வழங்கி இருக்கக்கூடியவர்களுடைய தாய் தந்தையினருடைய அந்த புகைப்படம் அந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த நாடாளுமன்றத்தில் மண்டபத்தில் திறந்து வைக்கின்றார்கள். लक्ष्मी च पत्न्यो घोरात्रे वासे नक्षत्रादिदौमो श्रीमन्यान्तमित्तं मनिषाणं मनिषाण सर्वं मनिषाण. அதனைத் தொடர்ந்து அங்கே ஆரம்ப நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் இடம்பெற்றுக் கொண்டிருந்ததை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். வந்திருக்கக்கூடிய அதிதிகள், பிரதம விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர்கள் இந்த இடத்துல மங்கள விளக்கேற்று கூட அந்த காட்சியில் நீங்கள் பார்க்கிறீங்க. இப்பொழுது தீபமிட்டிருப்பார். அடுத்ததாக சிவபூமி திருவாசக அரண்மனையில் திருவாசக அரங்க மண்டப திறப்பு விழா பக்திபூர்வமாக ஆரம்பமாகி இருக்கின்றது. முதலில் திருமுறை பாராயணத்தோடு இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகும்.
யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரி இளைப்பாறியர் இசை விரிவுரையாளர் திருமதி விக்னேஸ்வரி நரேந்திரா அவர்களுடைய திருமுறை பாராயணத்தோடு நிகழ்ச்சி ஆரம்பம். திருச்சிற்றம்பலம். குனித்த புருவமும் கோவை செவ்வாயிற் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியின் பால் வெண்ணீரும் இனித்தமுடையார் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றார். மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. உடையாளுடைய கும்பாபிஷேகத்தை 7 ஆண்டுகளுக்கு முதல் பக்திபூர்வமாக நிறைவேற்றியவர். அவருடைய கைராசி, அவருடைய தெய்வீகம், அவருடைய நல்ல அறச்சிந்தனைகள் என்றும் மெச்சத்தக்கவை. அவரை இந்த கும்பாபிஷேகத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற போது அவர்கள் எந்த விதமான பட்டியலையும் தரவில்லை. அவர்கள் சொன்னார்கள், சமயப்பணி, அதுவும் இந்த நாட்டிலே முதல் ஒரு திருவாசக அரண்மனை அமைக்கப்படுகிறது. நான் கும்பாபிஷேகத்தை நிறைவேற்றுகிறேன். எனக்கு வெத்திலையிலே 1 ரூபாய் காசு தந்தால் போதும், வேறு ஒன்றும் நீங்கள் எனக்கு தரக்கூடாது என்று கட்டளை விதித்தார். எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இத்தகைய சிவாச்சாரியர்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறார்கள். எங்களுடைய துர்காதேவி தேவஸ்தான குருக்கள் இங்கே வந்திருக்கிறார். அவர்களும் அப்படித்தான் காசை திருப்பி தந்து விடுவார்கள். அவர்கள் முதல் கும்பாபிஷேகத்துக்கு தான் காசு கொண்டு வந்து தந்தார்கள். அம்பாளுடைய கும்பாபிஷேகத்துக்கு சேருங்கள். எவை நல்லதாக இருக்கிறதோ அதற்கு சில அடிப்படைகள் உண்டு. கோயில்களுடைய பூசை சிறக்க வேண்டுமென்றால் அங்கே கும்பாபிஷேகம் செய்கின்றவர்களிடம் இருக்கின்ற பக்தி மிக முக்கியம். வாசுதேவ குருக்களையா அவர்கள் எங்களுடைய கோயில் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நிறைவேற்றி நல்ல ஒழுங்குகளை ஏற்படுத்தி தந்தமைக்காக நன்றி கூறி அவர்கள் இந்த திருவாசக அரங்க மண்டபத்தையும் ஆசீர்வதித்து எம்மை நெறிப்படுத்துமாறு இப்பொழுது அன்போடு வேண்டுகிறேன். ஹர ஹர பார்வதீவதஜே ஹர ஹர மகாதேவ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமோ நமஹ. எல்லாம் வல்ல ஞானத்தினுடைய இருப்பிடமாக இருக்கின்ற திருவாசக அரண்மனையினுடைய தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி பகவானுடைய பாதகமலங்களை பணிந்து கொண்டு இந்த நிகழ்வினுடைய தலைவர் செஞ்சொற்றல் ஐயா அவர்களே, இங்கு அவையிலே வீற்றிருக்கின்ற விருந்தினர்களே, சான்றோர் பெருமக்களே, இங்கே அவையிலே வீற்றிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுடைய துர்காதேவி தேவஸ்தான குருக்கள் ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் நல்ல ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அவனுடைய அருள் இருந்ததினாலே நான் இங்கு அருள் தந்து கொண்டிருக்கின்ற தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் 108 லிங்க திருமேனிகளாக அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற கண் நிறைய காட்சி தருகின்ற அந்த லிங்கங்களுக்கெல்லாம் அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுடைய செஞ்சொற்றல் அவர்கள் மூலமாக எனக்கு கிடைத்தது. என்னுடைய வாழ்நாளிலே மறக்க முடியாத, என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பாக்கியமாகத்தான் நான் அதை கருதுகின்றேன். அதற்கு முதற்கண் எங்களுடைய செஞ்சொற்றல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு
அதை நடாத்திய இங்கு விருந்தினர்களையும் மனமாற நன்றியையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்து கொண்டு, உண்மையிலே இறைவன் தான் நினைக்க வேண்டும் யார் யாரை வைத்து என்னென்ன செய்ய வேண்டும் என்று. நாங்கள் தர்மத்துக்காக ஒரு ரூபா கூட கொடுக்க முடியாது விரும்பினாலும், இறைவன் தான் நினைக்க வேண்டும் இன்னாருடைய காசு, இன்னாருடைய பொன், இன்னாருடைய பொருள், இன்னாருடைய உழைப்பு தர்மத்திலே அறத்திலே சேர வேண்டும் என்று. நல்ல வழியிலே கிடைத்த பொருட்கள் தான் நல்ல வழியிலே தர்மத்துக்காக செலவழிக்கப்படும். அது இங்கு இருக்கின்ற அவையிலே வீட்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றாக தெரியும். இந்த திருவாசக அரண்மனை, திருவாசக அரங்கெல்லாம் உண்மையிலே இந்த பிரதேசத்திலே எங்களுடைய தமிழ் மக்களுக்கு, எங்களுடைய மண்ணுக்கு ஒரு அறத்தை சொல்லுகின்ற ஒரு இடமாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றது. அருளை சொல்லுகின்ற இடமாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றது. நான் வந்து அமர்ந்தவுடன் எங்களுடைய பேராசிரியர் அம்மா அவர்கள் கேட்டார்கள், ஐயா நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிற சந்தர்ப்பம் வரையிலையா, போகவில்லையா என்று. நானும் சொன்னேன், இந்த மண்ணுக்கு நிறைவான உரம் தேவைப்படுகின்றது, பசலை வேண்டும், அதனாலே நான் போக விரும்பவில்லை என்று. ஏனென்றால் எல்லோரும் சென்று விட்டால் இங்கு இறைவனுக்கு தொண்டாற்றுவதற்கும் மாணவ செல்வங்களுக்கு நல்லாசனைகளை பெரியவர்களுக்கு விட இளையவர்களுக்கும் ஆலோசனை செய்வதற்கும் ஆட்கள் தேவை. நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த மண்ணை விட்டு போகிற ஐடியா எந்த எள்ளளவிலும் எனக்கு இல்லை. இங்கு இருக்க வேண்டும், இந்த மண்ணிலே இருந்து இயன்றளவு பணி செய்ய வேண்டும். அதைத்தான் ஆறுமுகன் ஐயா அவர்களும் சொல்லிக் கொள்வார்கள், ஐயா சந்தர்ப்பங்கள் கணக்க கிடக்குது, ஆனால் உங்களை விட விருப்பம் இல்லைன்னு, நானும் போகிறது இல்லை என்று சொல்லியாய். ஆனபடியினால் இறைவன் தான் நினைக்க வேண்டும் நல்ல காரியங்களை எல்லாம். இங்கு இறைவன் எங்களுடன் வாழுகின்றான் என்பதை இங்கு நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வு மூலமாகவும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி, அவன்தான் நினைக்கின்றான் யார் யார் மூலமாக இந்த கைங்கரி எல்லாம் செய்ய வேண்டும் என்று. நிச்சயமாக இந்த நிகழ்வுகள் சிறப்பாக அமையும். இந்த மண்ணுக்கு இது பசலையாக அமைந்து கொள்ளும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அது மாத்திரமல்லாமல் அரங்கு சிறந்தோங்க வேண்டும். நான் நினைக்கின்றேன், நல்லவைகள் எல்லாம் எங்களை விட்டு தூரவே இருக்கின்றது. எவையெல்லாம் வேண்டாம் என்று நினைக்கின்றோமோ அவையெல்லாம் எங்களுடைய கைகளுக்கு கிட்டவே இருக்கின்றது. அதுவும் சிறியவர்களுக்கு இளையவர்களுக்கு இன்னும் கிட்டவாக இருக்கின்றது. அவற்றில் இருந்தெல்லாம் விடுதலை பெற வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் போராடித்தான் ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் செய்ய வேண்டியிருக்கின்றது. ஆலயங்களிலே பூஜை செய்கின்ற பொழுது கூட நாங்கள் அழகாக பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். பின்னாலே வீடியோ எடுக்கின்றார்கள், ஐயா கொஞ்சம் அழகாக செய்து விடுங்கள் என்று சொல்லுவார்கள். இன்னும் சில பேர் சொல்லுவார்கள், கொஞ்சம் ஐயா வடிவா வெளிக்கிட்டு வாருங்கள் என்று சொல்லுவார்கள். இன்னும் சில பேர் சொல்லுவார்கள், ஐயா நல்ல சவுண்டாக சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். இன்னும் திருமணத்துக்கு போனால் 1.5 மணித்தியாலத்துக்கு ஐயா கல்யாண வீடை முடிப்பீர்களா என்று கேட்பார்கள். அந்த 1.5 மணித்தியாலத்துக்குள் புகைப்பட கலைஞர்கள் கேட்பார்கள், தங்களுக்கு 1 மணித்தியாலம் தருவீர்களா என்று. பாருங்கள், பிள்ளையார் பூசையிலே பிள்ளையாரிலே குட்டி கும்பிட்டுட்டு தாலியை தூக்கித்தாரம் கட்டி விடுங்கள் என்றுதான் சொல்லலாம். எல்லா பக்கத்தாலும் நெருக்குதலாக இருக்கின்றது. கலாச்சார மோகம் இந்த விடயம் மாத்திரமில்லை, ஒவ்வொரு துறைகளிலும் நெருக்கமாகத்தான் இருக்கின்றது. நெருக்குகின்றார்கள். எல்லாம் சோவாக செய்ய வேண்டும், ஒரு கலாச்சாரமாக ஒரு பொலிவாக வாழ வேண்டும் என்றுதான் நிற்கின்றார்கள். திரைப்படம் போன்று வாழ வேண்டும் என்றுதான் நிற்கின்றார்கள். எனவே அந்த மாயையிலிருந்து விடுவதற்கு இந்த அரங்கம் எல்லோருக்கும் விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பெருவிருப்பம். எனவே அது நிச்சயமாக தட்சிணாமூர்த்தி பகவான் எல்லாம் இருக்கின்றார். எனவே நிச்சயமாக அது கிடைக்கும் எங்களுக்கு. எனவே இந்த அரங்கத்தினூடாக, இந்த அரங்கு ஊடாக நாங்கள் எல்லோரும் விழிப்படைவோம் என்று கேட்டுக்கொண்டு, இந்த அருமையான வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி பாராட்டி கொண்டு அனைவருடையும் நல்லாசிகளையும் தெரிவித்து நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி. உங்கள் அனைவருக்கும் எனது பணிமன்பான வணக்கம். திருவாசக அரண்மனை இன்று ஈழ நாட்டிலே பிரசித்தமாகி இருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்திருக்கிறார்கள். சிவராத்திரி என்றால் 50,000 பேருக்கு மேலே இங்கே வந்து காலையில இருந்து தங்கள் கைகளினால் 108 சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். இன்றைக்கு திருவாசக அரண்மனையை பற்றி இந்த ஊடகங்கள் சகலதும் பெருமை பேசி உலகம் முழுவதும் திருவாசக அரண்மனையை பற்றிய சிந்தனை விரிந்திருக்கிறது. இந்தியாவிலே 2-3 பெரியவர்கள் நாங்கள் நிலத்தை தருகிறோம்,
உங்களுக்கு தேவையான உதவியை செய்கிறோம், அங்கே ஒரு திருவாசக அரண்மனை நீங்கள் அமைக்க வேண்டும் என்று பிடிவாதமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். திருப்பெருந்துறையிலே காணி தருகிறேன் என்று ஒரு செட்டியார், திருவண்ணாமலையிலே காணி தரலாம், திருவாசக அரண்மனை நீங்கள் வந்து அமைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். என்ன ஆச்சரியம் என்று நான் நினைந்து வணங்குவதுண்டு. சிவபூமி அறக்கட்டளை ஆரம்பித்து 25 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்து விட்டது. 7 ஆண்டுகளுக்கு முதல் திருவாசக அரண்மனை 2018ஆம் ஆண்டு இதே ஆனி மாதம் திறந்து வைக்கப்பட்டது. திருவாசக அரண்மனை அமைக்க வேண்டும் என்று எந்த கற்பனையும் என்னிடம் இருக்கவில்லை. பல பேருக்கு தெரியும், இந்தியாவிலே திருவண்ணாமலையிலே ஒரு மகாநாட்டிலே திருவாசகம் பற்றி திருமந்திரம் பற்றி 2 நாட்கள் திருமுறை மகாநாட்டிலே உரையாற்ற அழைத்திருந்தார்கள். அங்கே போய் உரையாற்றிய போது திருவண்ணாமலை வடக்கு வீதியிலே அந்த மண்டபத்திலே உரை நிகழ்ச்சி முடிகிற போது நான் உரையாற்றி 1 மணித்தியாலமும் 40 நிமிஷமும் அன்றைக்கு உரையாற்றினேன். எனக்கு அவர்கள் போதிய நேரம் எடுக்குமாறு பணித்திருந்தார்கள். இப்படி இந்த அரங்கத்தினுடைய படி அந்த மூலையிலே ஒருவர் வந்து கீழே இருந்தார். ஒரு கந்தல் ஆடையோடு என் பேச்சு முடிந்தோடனே வா வான்னு கூப்பிட்டார். நான் போகவில்லை. பின்பும் அவர் கூப்பிடுகிற போது நான் வருகிறேன் என்று கையை காட்டினேன். அவர் கோபித்தார், வா என்று. எனக்கு பக்கத்தில் இருந்த பழனி என்று சொல்லப்படுகிற இந்திய திருமுறை மாநாட்டு ஏற்பாட்டாளர் அவர் பக்கத்தில் இருந்து சொன்னார், இங்கே பல பைத்தியங்கள் இருக்கு, நீங்கள் பேசாம இருந்தோம். ஆனால் எனக்கு ஏதோ அவரிலே ஒரு சக்தி இருப்பது தெரிந்து நான் இறங்கி போன போது இருத்திவிட்டு நான் பேசின மிச்ச அடிகளை அவர் பேச தொடங்கினார். ஆங்கிலத்திலும் விளக்கம் சொல்லி தமிழிலும் விளக்கம் சொல்லி திருவாசகத்தை பற்றி மிக அற்புதமான செய்திகளை எடுத்து கொண்டினார். நீங்கள் யார் என்று கேட்டேன். அதே உனக்கு என்று கேட்டேன். எல்லாருடைய பேச்சு முடிஞ்சது. நானும் அவரும் சம்பாஷணம் முடியவில்லை. சாப்பிட வர சொன்ன போது போகாமல் இருக்கிற போதுதான் அவர்கள் சொன்னார்கள், திருவாசகத்தை ஈழத்தவர்கள் தான் சுவாசிக்கிறார்கள். அங்கேதான் இறந்த ஒரு பேருடைய உடம்பை கொண்டு போய் திருப்பொற்றுண்ணம் அடித்து தெய்வீகமாக்கி இடுகாடு வரை திருவாசகம் பாடுவது ஈழத்தவருடைய பண்பாடு என்று நான் நன்றாக அறிந்தேன். எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நீர் திருவாசகத்தை பற்றி பேசினீர், இன்னும் படியும் என்றார். எனக்கு அவர் என்னோடு பேசின பிறகு தெரியும் திருவாசகத்தில் இன்னும் படிக்க எவ்வளவு இருக்கிறது. அந்த மகான் விடுத்த வேண்டுதல் தான் திருவாசகத்தை நெருப்பிலேயோ வெயிலேயோ போரிலேயோ என்றும் அழியாமல் இருப்பதற்கு வசதி செய்தோம். அதை யாழ்ப்பாணத்திலே செய்ய வேண்டும் என்று கேட்டபோது நான் புத்தகம் வெளியிட சொல்லுகிறார் நினைத்து நான் சொன்னேன், ஏற்கனவே நவநீத கிருஷ்ண பாரதியார் திருவாசகத்துக்குறி எழுதியிருக்கிறார், கார்னரிலே அருளம்பலவர் எழுதியிருக்கிறார், 2 புத்தகம் இருக்கிறது. அவர் சிரித்து விட்டு சொன்னார், புத்தகத்தை நான் சொல்லவில்லை, நெருப்பிலே எரியாமல் காற்றிலே போகாமல் போரிலே அழியாமல் இருப்பதற்கு என்று தொடங்கினார். அப்பொழுதுதான் நான் கேட்டேன், கல்லிலே பதிக்க சொல்லுகிறீர்களா? ஓம் என்றார். நான் சொன்னேன், யாழ்ப்பாணத்திலே கருங்கல்லே இல்லை. அவர் இன்னும் கோபம் வந்து சொன்னார், தஞ்சை பெருங்கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் 216 அடி உயரத்திலே கட்டினான், தஞ்சாவூர்லே கல் இல்லை, எங்கேயோ இருந்து எடுத்துக்கொண்டு வந்து கட்டினான். இப்ப எல்லாவற்றுக்கும் இல்லை இல்லை என்று மறுப்பான் சொல்லுகிறாய், ஒரு முயற்சியையும் செய்யாமல் மறுக்கிறாய் என்று கோவித்தார். நான் உடனே அவர் கையை பிடிச்சு நான் முயற்சி செய்கிறேன்.
இப்ப திருப்பியும் என்ன சாப்பாட்டுக்கு கூப்பிட்டார்கள். எல்லாரும் சாப்பிட்டாச்சு, நீங்களும் தெரியும். யாருக்கு இதை விளங்கப்படுத்த அவர் சொன்னார், சரி எல்லாரும் உன்னை பேசுறார்கள் போ, ஆனால் காசு இல்லை என்று கவலைப்படாது. நல்ல சிந்தனையை நெஞ்சிலே சுமந்து கொண்டு போ, எல்லாம் வரும், உனக்கு கஷ்டம் இல்லை, கவலை இல்லை, காரியம் நடக்கும், போ. விடிய காலை எழும்பி அந்த திருவண்ணாமலை முழுக்க சுத்தி பார்க்கிறேன். அதுக்கு பிறகு 2-3 தடவை இன்னும் தான் தேடி பார்க்கிறேன். எத்தனையோ சித்தர்கள் அங்கே இருக்கிறார்கள், ஒரு கண்ணிலேயே படுவதாக இல்லை. முகமே ஒரு கழுவாத தோற்றம்தான். திருநீர் இல்லை, விருத்திராட்சம் இல்லை, வேறு எந்த ஒரு வஸ்திரம், சாதாரண ஒரு உடுப்பு, அதுவும் கசங்கின உடுப்பு, ஒரு பை வச்சிருக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் பேசிய வார்த்தைகள் மிக பெருமதியான. திருவாசகத்தினுடைய தொடக்கத்திலிருந்து அச்சோ பதிகத்துக்கு இடையில அவர் எங்கெங்க போய் வந்தாருன்னு என்னால இப்பவும் சொல்ல முடியவில்லை. அந்த மகான் போட்ட பிச்சை தான் கொழும்புக்கு வந்து, அப்ப இங்க யாழ்ப்பாணத்திலிருந்து போயிலாது வந்து இதே சிந்தனையாக இருக்கிறது. இது கை கூடுமான். அப்படி சிந்தனை கை கொடுக்கிற போதுதான் டாக்டர் மனமோகன் அவர்கள் எனக்கு போன் பண்ணி சொன்னார், எங்களோட காணி ஒன்று நாவக்குழியில் இருக்கு, ஏதாவது தேவைக்கு பயன்படுத்தணும். காணியே தெரியாது எனக்கு. உடனே திருவாச அரண்மனை அப்படியே கண்ணுக்குள்ளே தெரியும். நான் அந்தரப்பட்டு அவரோட இடமெல்லாம் கேட்டு வந்தா, இதுல இராணுவம் தான் இருக்குது, அவற்றை காணி இல்லை. இராணுவம் வேலியெல்லாம் அடைச்சு சென்றி போட்டு இருக்குது. உள்ளுக்கு போய் பார்க்கலாமான்னு கேட்டா மேலிடத்துல உத்தரவு கொடுக்கணும்னு சொன்னார்கள். சரி, மேலிடத்துக்கு யார் போறது, நீ மேலேயும் போயிடலாம். அப்ப நான் பயந்து என்ன செய்யலாம்ன்ட்டு நான் இந்த ஒழுங்க பக்கத்தால சரியான 10 வந்து இந்த காணியை பார்த்துட்டு வந்து இராணுவ வீரர்களும் எனக்கு பின்னாலே வந்தார்கள். என்ன தாக்க போறாரோன்னு யோசிச்சோம். கடும் பிரச்சனையான நேரம். நான் சொன்னேன், இது எங்களுக்குரிய காணி, இதை துப்புரவாக்கோடும், நீங்கள் கொஞ்சம் எனக்கு விட்டு தர வேண்டும் என்று. போய் மேலிடத்தோட பேச சொன்னார்கள். கொஞ்சம் முயற்சி செய்து இந்த சந்தையில் இருந்த இராணுவ அலுவலகத்தில் போய் அந்த சென்றியை கொஞ்சம் தள்ளி நீங்கள் போட்டால் நாங்கள் காணியை துப்புரவாக்குவோம். அமரர் சண்முகநாதன் திருவாச அரண்மனையை கட்டினவர், ஊரழுவை சேர்ந்தவர், நல்லா சிங்களம் பேசுவார். அவரை கூட்டிக்கொண்டு போய் சிங்களத்தில் அவர் எல்லாரையும் புத்தா மல்லி எல்லாம் சொல்லி மன்றாடி அந்த சென்றியை அங்காலே அமைக்கப்படும். அது கை கூடிச்சு. நாங்கள் எந்த விதமான காசு ஒழுங்கு எதுவுமே இல்லாமல் திருவாசகத்துக்கு எனக்கு அதுதான் வேலை. உடனே டாக்டர் கோதாசன் 2000 நாங்கள் வந்து 10 வட்டி அத்திவாரம் போட்டோம். பிறகு ஒரு ஆள் ஓடி என்று சொல்லி, நீங்கள் எங்கட காணிக்கு அத்திவாரம் போட்டு என்னடா தலையடி என்றது. அப்போ எல்லாம் திருப்பி ஒரு அளந்து பார்த்தால் அவற்ற காணி என்று சொல்லி அந்த வேலியோட அத்திவாரம் வந்தது. திருப்பி ஒரு அத்திவாரத்தை போட்டு இதெல்லாம் கடவுள் சோதிச்சு தான் எல்லாம் செய்வார். உடனே கை கூடாது. இந்த திருவாசக அரண்மனை இப்படி அமைக்கப்படும். அரண்மனை என்ற பேரே நான் வைக்கிற திருவாசகம் என்று சொல்லி இதை துவங்குற போது மட்டக்களப்பிலே ஒரு சொற்பொழிவுக்கு போட்டு வந்து கொண்டிருக்கிறேன். அப்போ அங்கே மயிலம்பாவளி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் அங்கே கும்பிட்டுட்டு வர்ற போது இந்த கருங்கல் வெட்டக்கூடிய ஆட்கள் இந்தியாவிலிருந்து எடுப்பிக்க வேணும், எப்படி எடுப்பிக்கலாம் அப்படி பண்ணி அவரோட பேசினோம். அவர் சொன்னார்கள், கல்லு சிற்பகாரரை கூப்பிடலாம், எழுத்து சரியா வெட்ட வேணும், எழுத்து பிழை இல்லா வெட்டணும், கஷ்டம். ஆனால் ஒரு வினோத் என்ற ஒரு இளைஞன் இருக்கிறான், அவன் டெலிஃபோன் நம்பரை தாரன். அவன் சின்ன சின்ன விடயங்கள் இன்னர் நினைவாக கல்லுகள் வெட்டுறவன் நான் தாரன். அவர் நம்பரை வாங்கி வந்து அத்திவேரம் போட்டுட்டு இந்த வினோத்தை கூப்பிட்டு கேட்டேன். கிளிநொச்சி பாரதிபுரத்திலேருந்து வந்தார், சின்னப்படியர். தம்பி, நீர் என்ன வேலை பார்த்த, நீர் இப்போ என்ன வேலை செய்யறதுன்னு கேட்டார்.
அவன் சொன்னான் 17 வருஷம் போராளியா இருந்தன. இப்ப என்ன செய்யுது, நான் புனர்வாழ்வெல்லாம் அழிக்கப்பட்டு நானும் என்னுடைய மனைவியும் தப்பி இங்கால வந்திருக்கிறோம். உனக்கு கல்லு வெட்ட தெரியுமா? கருங்கல்லில் எழுத்து வெட்டலுமா? அவன் சொன்னான், போராளிகள் இறந்தால் நான் தான் கல்லறைக்கு கல்லு வெட்டுவது வழக்கம். அப்ப நான் கேட்டேன், திருவாசகத்தை வெட்டிடுமாட்டா? அவன் சிரிச்சு போட்டுதான் 8ஆம் வகுப்போட நான் இயக்கத்துக்கு போனான். நீங்கள் எழுதித்தாரதான் வெட்டுவேன், எனக்கு திருவாசகம் தெரியாது, திருமுறை தெரியாது, ஒன்று. அதான் ஒரு இடத்துல ஒரு நேர்மை இருந்தது, சும்மா போய் பேசுறது. அந்த பேச்சு எனக்கு நன்றாக பிடித்தது. அவன் உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறான். அப்ப நமச்சிவாய வாழ்கவில 6 வரி சிவபுராணத்துல அப்படியே அதை நாங்கள் சிவபூமி ஆபீஸில் நவநீதன் போட்டோ ஸ்டேட் எடுத்து அதை பெருப்பிச்சு கொடுத்தார். தம்பி, ஒரு கல்லு எவ்வளோ காசு? சின்ன கல்லுண்டா 20,000, பெரிய கல்லுண்டா 40,000. சரி, ஒரு சின்ன கல்லில் திருவாசகத்தின் இதெல்லாம் வரிய வெட்டி கொண்டு வரும். உங்களுடைய எழுத்து எல்லாம் சரியா இருந்தா அப்புறம் பார்ப்போம். ஒரு கிழமையில அந்த கல்லை கொண்டு அந்த இளைஞன் வந்தான். ஒரு எழுத்து பிழை, அச்சு போல எழுத்து. நான் முடிவெடுத்து விட்டேன், தம்பி நீதான் திருவாசகத்தை பதிப்பிக்க. 8ஆம் வகுப்பு படித்த அந்த இளைஞன் தான் 20-21 இளைஞர்களை வைத்து இந்த திருவாசகம் 656 பாடலையும் கருங்கல்ல செதுக்குகிற வாக்கியத்தை சிவபெருமான் கொடுத்தார். எல்லாரும் எத்தனையோ முயற்சி செய்துட்டார்கள் ஒரு எழுத்துப்பிழை தேடி, இதை கண்டுபிடிக்கவில்லை. நாங்கள் பரவப்புல சச்சியானந்த வையாட்டர் புத்தகமாயினும் பேராசிரியர் குமார வடிவேல் அவர்கள் இன்னதுதான் நீங்கள் பதிப்பித்தால் நல்ல என்றார்கள். பேராசிரியர் சுசீந்திர ராஜா அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்திலும் தன்னுடைய மகன் மருத்துவரிடத்திலே ஒரு புத்தகத்தை அனுப்பி இந்த புத்தகத்திலே ஒரு எழுத்து பிழையும் இல்லை என்றார். கடைசியாக அந்த சுசீந்திர ராஜா அவர்களுடைய அந்த புத்தகத்தை வைத்துத்தான் நாங்கள் செய்தோம். ஒரு எழுத்து பிழை என்றால் உடனே ஒரு கல்லை நீக்க வேண்டும். இப்ப எல்லாரும் சும்மா சுத்தி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு போறாரு. எனக்கு யாரையும் சுத்தி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு போனா கோவம் வருது. கொஞ்ச நேரம் நின்றுட்டு போங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்லை பொழிஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு திருவாசை அரண்மனை வச்சா சும்மா டூர் போய்க்க நாங்கள் கெசுன்னா வச்சு போனாங்க, இங்கே போனாங்க, இதே ஒருக்கா பார்த்துட்டு போகிறோம். அதுதான் சின்ன வரி வர்றாரு. வந்தபடி இப்படி போவார்கள். எதில் நின்று படம் எடுக்கலாம்ட்டு கேட்பார்கள். சில பேர் கேட்காமலே படம் எடுப்பாங்க. ஒருவரும் இது யார் கொத்தினார்கள், எப்படி செய்தீர்கள் அப்படி கேட்பவர்கள் மிக குறைவு. கஷ்டப்பட்டு அது தைப்பொங்கலுக்கு கூட அவங்க இரவிரவாய் இருந்து கல்லு பொழிஞ்சிட்டு 1.5 வருஷம் விட்டிய 10 மணிக்கு காசு வாங்கி கொண்டு தான் அந்த 21 பேரும் தைப்பொங்கலுக்கு போனார். இங்கேயே படுத்திருந்து இங்கேயே தங்கியிருந்து அவர்கள் சாப்பாடு போட்ட நாய் ஒன்று இன்னும் இந்த கோயில்ல படுத்திருக்கு. பாவம் இங்கேயே இருக்கு அந்த நாய். நாங்கள் கொண்டு வரையில இந்த சிற்பிகள் போட்ட சாப்பாட்டுல அந்த நாய் இருக்கு. அது பெரிய பாக்கியசாலி. நாயிற்கடியாய் கிடந்த அடியேனும் அது திருவாசகத்தை ஒரு நாளும் சுத்தி வருது. இந்த பெரிய ஏனையின் ரோட்டில் போய் ஒரு நாளும் குறுக்க போனது கிடையாது. இங்கே இருக்கும். அங்க இருக்கிற அரும்பொருட்காட்சியகத்துக்கு அது என்ன செய்யுது, நடபாதையால தான் போகும், எலோலைனால போகுது. அங்க 7 வருஷம் அந்த நாய் இங்கே இருக்கிறது. இதெல்லாம் அதிசயம். நான் இதை எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. எனவேதான் திருவாசக அரண்மனை இப்படித்தான் உருவானது. அது உருவாகி கொண்டிருக்கிற போது இப்ப திறக்க வேண்டும். அதுக்கு இடையிலே கந்த சஷ்டிக்கு உரையாற்றுவதற்கு திருச்செந்தூருக்கு போய் திருச்செந்தூர்ல தள்ளி கொண்டு போய் விட்டார்கள். நான் பிரசங்கத்துக்கு போனால் எனக்கு மதிப்பு கொடுத்தார்கள். நான் இந்த தட்சிணாமூர்த்தி அடியிலே இருந்தேன் தற்செயலாக. அப்பொழுதுதான் எனக்கு ஒரு ஆசை வந்தது,
தென் திசை பார்த்து உபதேசம் செய்தவர் தட்சிணாமூர்த்தி. இவரே மூலவரா வச்சால் என்ன? இலங்கையிலேயும் ஒரு மூலஸ்தானத்தில் தட்சிணாமூர்த்தி கோயில் இல்லை, இந்தியாவிலேயும் இல்லை. இங்க ஒரு தட்சிணாமூர்த்தி செய்வோம். இன்னொரு இந்திய சிற்பி இங்க வந்திருந்தான், அவனும் ஒரு சின்ன பொடியன். தம்பி ஒரு பெரிய தட்சிணாமூர்த்தி 5.5 அடியில செய்ய வேணும், படத்தை தாப்ப நான் செதுக்குறேன் தான். காலை நேரம் போய் பார்ப்பேன், சரியா செய்கிறாரு. இன்றைக்கு அதான் மூலஸ்தானத்தில் அந்த பெரிய தட்சிணாமூர்த்தி. இந்தியாவிலேயே மூலஸ்தானத்தில் தட்சிணாமூர்த்தி இல்லை, சிவ தட்சிணாமூர்த்தி. இந்தியாவில் இருந்த ஒரு மகான் திருப்பத்தூர்ல இருந்து அடியார்களை சேர்த்து கொண்டு வந்தவர் அழுதார். தென் திசை கடவுளை தென் திசை நோக்கி அப்படியே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், மூலவராகிய சிவபெருமான் உபதேசம் செய்து அவரே அப்படி வைத்து உபதேசிகராக வைத்திருக்கிறீர்கள், இது ஒரு அதிசயம் நடக்குது என்றார். அது இங்கே ஒரு அதிசயம். அதுக்கு பிறகு இந்தியாவிலே நான் பல தடவை போய் மாமல்லபுரத்திலே கருங்கல் ரதங்களை பல்லவர் காலத்திலே செதுக்கி இருக்கிறார்கள். அசையாத ரதம், ரத கோயில். இலங்கையிலே ஒரு கருங்கல் ரதம் இல்லையே. திருவாசகத்தை படைத்த மாணிக்க வாசகரையும் சிவபெருமானையும் கருங்கல் ரதத்திலே ஏற்ற வேண்டும் என்று ஒரு கற்பனை. தற்செயலாக இந்த வந்திருந்த சிற்பியை புருஷோத்தமன் கூட்டிக் கொண்டு வந்தார். அவர்கள் 6 மாதமாக இங்கே தங்கி இருந்து இந்த அழகான கருங்கல் ரதத்தை உருவாக்கினார். திருவாசகத்தை படைத்த மாணிக்க வாசகரை இந்தியாவிலே திருப்பெருந்துறையிலேயோ திருவண்ணாமலையிலேயோ சிதம்பரத்திலேயோ இப்படி ஒரு ரதத்தில் ஏற்றினது கிடையாது. ஈழத்தவர்கள் திருவாசகத்தை சுவாசிக்கிறார் என்று ஞானி சொன்னார். இன்றைக்கு கருங்கலிலே வாசல்லே மாணிக்க வாசக பெருமானும் சிவபெருமானும் நிலைவுறாக இருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் மூலமாக வித்திட்டவர் இன்றைய பிரதம விருந்தினர் டாக்டர் மனமோகனும் அவருடைய பாரியார். ஆஸ்திரேலியாவுக்கு இப்பொழுது 11 தடவை நான் பயணம் செய்திருக்கிறேன். ஒவ்வொரு பயணத்துக்கும் எனக்கு விமான சீட்டெல்லாம் அவருடைய ஏற்பாடு தான். எனக்கே தெரியாது, அங்கே எனக்கு டிக்கெட் வரும், நான் போகிறேன். எங்களுடைய இந்த திருவாசக அரண்மனைக்கு நிலம் மட்டுமல்ல, எவ்வளவோ நிதி தந்திருக்கிறார்கள், எவ்வளவோ உதவிகள் ஆண்டுதோறும் எங்களுடைய பணிகளுக்கு தந்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு காலையிலும் எங்களுடைய துர்காபுரம் மகளிர் பிள்ளை ஒன்றுக்கு திருமணம் செய்து திருமண சடங்கு முடிந்து அந்த கலையோடு மேல்கால் கழுவி போட்டு நான் இங்கே வந்திருக்கேன். 2018ஆம் ஆண்டு பதவியேற்ற பிறகு இன்றைய திருமணத்தோடு 21வது பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கும். அதுல கிட்டத்தட்ட 10 பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு நகை தந்த தம்பதிகள் தான் இன்றைய விழாவினுடைய பிரதமர்கள். இன்றைக்கு திருமணம் அவருடைய மனைவி தந்த பூட்டு காப்பு 9,60,000 ரூபாய் அந்த காப்பு மட்டும். இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், சில மனிதர்களை கடவுள் அனுப்புகிறார். அவர்கள் தான் கூரைச்சீலை வாங்கி கொண்டு வந்தார்கள். காலையிலே அவர்கள் கல்யாண வீட்டில் இருந்து எல்லாம் ஆசீர்வதித்து இப்ப இந்த திறப்பு விழாக்கு வந்திருக்கிறார்கள். எனக்கு என்னை நம்பி வாழுகின்ற எங்கள் இல்லத்து பிள்ளைகளை திருமணம் செய்து வைக்க வேண்டும், அவர்களுடைய நல்ல வாழ்வை காண வேண்டும் என்று அந்த பிள்ளை இன்றைக்கு திருமணம் செய்த பிள்ளைக்கு ஒரு வீடு கொடுத்தோம். சீதனம் மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்திலே, கிழக்கு பல்கலைக்கழகத்திலே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சித்தி பெற்றிருக்கிறார் அந்த மாணவி. அங்கேயே படித்த ஒரு இளைஞனை வாகரை, மட்டக்களப்புக்கும் திருவண்ணாமலைக்கும் இடையில வாகரையில் ஒரு இளைஞனை காதலித்து என்னிடம் வந்து முறைப்பாடு. அதிபர் வந்து சொன்னா அவள் மண்டாடுறாள். நானும் குறுக்கு விசாரணை எல்லாம் செய்துட்டு சரி எல்லாம் அம்பாள் தான் என்று சொல்லி இன்றைக்கு கல்யாணோடு காலையில் செய்து வாகரையிலிருந்து 75 பேர் வந்து தங்கி இருந்து அவைக்கு விருந்துவசாரம் செய்து முடிந்த கையோடு நான் ஓடி இங்கே வந்துட்டேன். அதுக்கும் இன்றைக்கு பேருதவி செய்தவர் டாக்டர் மனமோகன் தம்பதி.
எல்லாருக்கும் மனம் வராது. நான் அவரை போல வேணும் இல்லை, அவர் அதை விரும்புகிற ஆளும் இல்லை. அவர் எனக்கு பேசுவார், ஐயா நீங்கள் அதை ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஆனால் எனக்கும் சொல்லாமல் இருக்க முடியாது. பெண்ணன்றி கொன்றார்க்கு மொய்வுண்டா மொய்வில்லை, செய் நன்றி கொன்றார். அப்ப எல்லாரும் திருமுருகனை நீங்கள் புகழ்ந்து விட்டு போக முடியாது. திருமுருகனுக்கு மேலே ஒரு பெரிய விருட்சங்கள் இருக்கிறது. இன்றைக்கு திருவாசக அரண்மனை இப்படி நிமிந்திருக்கிறது. கருங்கல்லாலே மணிக்கூட்டு கோபுரம், அவ்வளவு காசும் தந்தார். கருங்கல்லாலே அங்கே நவக்கிரக கோயில். இப்போ சிவராத்திரிக்கு ஒரு நிகழ்ச்சி வைக்க முடியவில்லை, அவ்வளவு மக்கள் கூட்டம். ஆண்டு விழாவிலே ஐயா அவர்கள் தம்பதிகளாக கலந்து கொண்ட போது நாங்கள் இரவல் காணியிலே பந்தல் போட்டு நிகழ்ச்சிகள் நடத்தினோம். அப்ப இந்த காணி யாருடைய காணி என்றெல்லாம் விசாரித்தார். 5 ஆண்டுகளுக்கு முதல் பல லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த காணியை எங்களுக்கு கொள்முதல் செய்து எங்கள் சிவபூமி அறக்கட்டளைக்கு ஐயா அவர்கள் தந்தார்கள். இந்த காணி கிடைத்தது 3 ஆண்டுகளுக்கு முதல் தம்பதிகளாக வந்து இப்படி ஒரு மண்டபம் கட்ட வேண்டும் என்று தாங்களே அத்திவாரம் போட்டுட்டு போனார். இந்த கட்டிடத்தினுடைய முழுவதுக்குமான செலவையும் இந்த தம்பதிகள் தான் தந்திருக்கிறார். எனக்கு ஆச்சரியம், ஒவ்வொரு ஆண்டும் ஆஸ்திரேலியாவுக்கு போற போது அவருடைய வைத்தியசாலைக்கு போவேன். காலையில் 7 மணிக்கு வைத்தியசாலைக்கு போன இந்த மனிதன் இரவு 9 மணி மட்டும் வேலை செய்வார். ஒரு கதிரையில் இருக்க முடியாது. இதய வைத்திய நிபுணர். எந்த நேரமும் அவர்களை பரிசோதனை செய்வது, அவர்களை நெஞ்சு அமர்த்துவது, அவர்களுக்கு ஆபத்தண்டா போவது, அப்படித்தான் அவருடைய வேலை. அவர் சொல்லுவார், சரியான கஷ்டம்தான் ஐயா, ஆனா இரவு 8 மணி 9 மணி மட்டும் நான் நின்றா உங்களுக்கு எல்லாம் ஏதாவது செய்யலாமல்லோ. அங்க ஆஸ்திரேலியாவில் இங்கே டாக்டர் சத்தியமூர்த்தி இருக்கிறார், தெரியும். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை, கிளிநொச்சி, வேறு வேறு என்னென்ன சமூக பணிகள், எத்தனையோ பேருடைய வாழ்வுக்கு உறுதுணை செய்கின்ற இந்த தம்பதிகள் எங்களுக்கு இந்த பிரம்மாண்டமான கைங்கரியங்களுக்கு உதவியதைட்டு உங்கள் சபையிலே அவருக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டேன். பெரியோர்களே, சிவபூமி என்கின்ற இந்த விருட்சம் பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஞானிகள் மகான்களுடைய ஆசீர்வாதம். அன்னை தங்கம்மா அப்பா குட்டி சிவபூமி என்று பெயர் வைத்து முதல் பாடசாலையை நாடாவட்டி திறந்து வைக்கிற போது அம்மா அவர்கள் தான் திறந்து வைத்தார்கள். இன்றைக்கு அந்த பாடசாலை உச்ச நிலை பெற்று, உங்களுக்கு தெரியும் அந்த பாடசாலையினுடைய எழுச்சி, முதியோர் இல்லம். இன்றைக்கு தொல்புரத்திலே 18 ஆண்டுகள் முதியோர் இல்லம். இப்பொழுதும் 78 பேருக்கு மேல் இருக்கிறார்கள். இங்கே கொஞ்சம் முதியோர் வந்திருக்கிறார்கள். பாலச்சந்திரன் கந்தருடைய சேர்ந்தவர் பெரிய உதவி செய்தார்கள். கீரிமலையிலே அடுத்த முதியோர் இல்லம், நகுலேஸ்வரர் ஆலயத்துக்கு பின்னாலே கிருஷ்ணபிள்ளை, அதிபர் கிருஷ்ணபிள்ளை குடும்பம் நிலத்தை தந்தார்கள். எத்தனையோ பெரியவர்கள் அறைகளை கட்டி தந்தார்கள். இன்றைக்கு முன்னாலே பெரிய மியூசியம். எனக்கு பெரிய கவலை, இன்னும் யாழ்ப்பாணத்திலே சரியா மியூசியம் ஆக்கள் பார்க்கல. துணைவேந்தர் இங்க இருக்கிறார், பல்கலைக்கழக பேராசிரியர்களே பல பேர் எல்லாரும் கடுதாசி ஆராய்ச்சி செய்கிறார்கள், கண்ணால் காண்பதில்லை, செவியால் கேட்பதில்லை. இந்த மியூசியத்தை இன்னும் பல பேர் பார்க்கவில்லை. சமீபத்திலே ஒரு பேராசிரியரை கேட்ட மியூசியம் பார்த்து நிகழ்ந்தார். நான் அதால தான் அடிக்கடி போறேன். நான் போகணுமென்ற விருப்பம், இன்னும் நேரம் கிடைக்கல. நான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் காலம் கிடக்கு, 10வது ஆண்டு விழாக்கு அப்ப வாங்கும். கவலையா இருக்கு. ஏனென்றால் திரண்டு வந்து எல்லா மாணவர்களையும் கூட்டிக் கொண்டு வந்து காட்ட வேண்டும். பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை இன்றைக்கு 85 வயதிலே மாணவர்களை கொண்டு வந்து கீரிமலை மியூசியம் எல்லாம்
இப்பவும் போய் படிப்பிக்கிறார், ஜியோகிரபி படிப்பிக்க போய் கூட்டி கொண்டு இதெல்லாம் காட்டுறார். இந்த இளைய தலைமுறை இப்படி பிள்ளைகளை கூட்டி கொண்டு காட்ட வேணும், போகணும், இந்த அக்கறை. இன்றைக்கு நாவக்குழியில மியூசியம் இருக்கு, சிவபூமிக்கு 3 மாடியில் மூலிகை தோட்டம் இருக்கு. நாவக்குழியில 18 ஏக்கர்ல இருக்கு காணி. நாவக்குழியில கோசாலை இருக்குது. ஒரு பௌத்த கோயில் வந்தன்னு எல்லாரும் துள்ளினார்கள். நாங்கள் என்ன அடுத்த கட்டமாக என்ன வேலை செய்தோம், எங்களுடைய அடிப்படைகளை காப்பாற்ற என்று கேட்டா பூச்சி அல்ல. என்ன செய்தோம் நாங்கள்? ஆத்மீகத்தின் பேரால் ஆழ சிந்தித்து சில காரியங்களை இந்த நாவக்குழியை சுத்தியே நாங்கள் செய்திருக்கிறோம். அதை எல்லாரும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே பெரியோர்களை இன்றைக்கு அரங்கம் கட்டப்பட்டிருக்கிறது. எத்தனை ஓதுவார்கள் வந்து இங்கே தேவாரம் பாடுகிறார். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கடந்த 7 வருஷமா மழையோ வெயிலோ அன்னதானம் நடைபெறுகிறது. என்னுடைய மூத்த சகோதரன் ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி முழு நேர தொண்டாக இங்கே இருந்தவர்களை பாரியவர். பாவம் ஒரு தனியாள். இன்றைக்கு முழு நேரம் வந்து நின்று அன்னதானம் பங்கிடுவார். ஆசிரிய கலாசாலைக்கு அதிபராக இருந்தேன் ஒன்றோ அல்லது ஒரு பிரதி கல்வி பணிப்பாளராக இருந்த ஒன்றில் பாவம் போகிற வாரம் எல்லாரும் கூப்பிட்டு சாப்பிட்டு போகும்போது சாப்பிட்டு போவோம். எனக்கு நானே வியாழக்கிழமை நானே அன்னதானத்துக்கு வந்தது கிடையாது. எனக்கு அவ்வளோ வெயில். நானே சில நேரம் இதில் வந்து நானும் ஒரு இலையை எடுத்து கையை நீட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறேன். எப்படி இதெல்லாம் இயங்குது என்பதே எனக்கு தெரியவில்லை. கடவுள் நடத்துகிறார், அதை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த செம்மணி வளைவுக்கு பக்கத்திலே இன்றைக்கு இந்த வளைவு, செம்மணி வளைவிலே முருகன் அந்த இடத்திலே வருவதற்கு கூட அந்த சிந்தனையை நான் தான் ஏற்படுத்தினேன். இன்றைக்கு யாரும் நம்ப மாட்டார். ஆஸ்திரேலியாவிலே டாக்டர் எங்களுடைய கமலநாதன் அவருக்கு சொன்னேன், சுவாமி விவேகானந்தர் வந்து நாவக்குழி போயிறது நேரத்தில் இறங்கி இந்த வாசல்ல இருந்து சோடிச்சு ஊர்வலம் கொண்டு போனது என்று பதிவு செய்திருக்கிறார். எனவே இதிலே ஒரு முருகப்பெருமானுக்கு ஒரு வளைவு கட்ட வேண்டும் என்று ஆஸ்திரேலியாவில் ஒரு விழாவிலே கேட்டேன். அவருடனே வந்து இங்கெல்லாம் பேசி அது இன்றைக்கு வளைவு திறக்கப்பட்டு விட்டது. சிந்தனையை கொடுத்தது நான், என்னுடைய பணம் இல்லை, நான் நின்று கட்டவும். அதுக்கு பக்கத்தில் இன்றைக்கு சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலம் வேறொரு தென்னிலங்கையில் இருக்கிறவருக்கு கொடுக்க ஆயத்தப்படுத்தப்பட்ட போது கடும் முயற்சி செய்து இன்றைக்கு சிவபூமிக்கு அதில் 2 ஏக்கர் நிலம் எடுக்கப்பட்டு இப்போ மண் பெறப்படுது. எதற்காக என்றால் விழப்போகின்ற மந்திரிமனையினுடைய வடிவத்தை இங்கே கொண்டு வந்து, எப்படி லண்டன்ல ஷேக்ஸ்பியருடைய டூப்ளிகேட் வீடு இருக்குதோ, எப்படி தோமஸ் அல்வா எடிசனுடைய வீடு விழப்போகிற அமெரிக்க வீட்டுக்கு இன்னொரு டூப்ளிகேட் இருக்கோ, ஏன் மந்திரிமனைக்கு ஒரு இன்னொரு டூப்ளிகேட்டை கட்டி டூரிஸ்ட் எல்லாம் வந்து நின்று காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த 2 ஏக்கர் நிலம் எடுக்கப்பட்டு இதுவரை கஷ்டப்பட்டு 30 லட்சம் ரூபாய்க்கு மண் போட்டிருக்கிறோம். கொஞ்சம் மண் ஆர்டிஓ எங்களுக்கு தந்தார்கள். இப்போ நாங்கள் கவர்னரை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். மண் நிரப்பி அதுக்கு படமெல்லாம் வரைஞ்சாச்சு. இப்போ சிங்கள அதிகாரிகள்கிட்ட இல்லை, தமிழ் அதிகாரிகள்கிட்ட அதுக்கு அனுமதி எடுக்கிறதுக்கு அந்த படிவம் இந்த படிவம் கொண்டு போய் 1.5 வருஷம் அந்த அனுமதிக்கு சுற்றி கொண்டு இருக்கு. இதுதான் யாழ்ப்பாணம். என்ன வேலை செய்ய போறோம்னு சொல்லியாச்சு, எதற்காக செய்ய போறோம்னு சொல்லியாச்சு. அப்படியே அந்தந்த மேசையில அலுமாரியில ஃபைல் இருக்கும். நீங்கள் நிரப்பினதெல்லாம் பிள்ளை என்று திருப்பி அப்படியே கட்ட தந்து விடுவார்கள். நாங்கள் ஆசிரியராக இருக்கலாம், அதிபராக இருக்கலாம், எங்களுக்கு இந்த தொழில்நுட்ப படிவம் நிரப்புற அறிவு எங்களுக்கு இல்லை. போனால் அந்த அதிகாரி தான் என்ன செய்யணும், இது நாட்டுக்கு தேவையான ஒன்று, நான் திருப்பி நிரப்பித்தாரன் நிரப்புறதுதான் ஒரு தர்மம். அவ்வளவு கட்டையும் திருப்பி இப்ப 5ஆவது தடவை திருப்பி விட்டுட்டார். நாளைக்கு எல்லாரும் மொத்தம் அருமையா இருக்கு, நல்லா இருக்கு. எவ்வளவு பிடிச்சது உங்களுக்கு? ஏன் மாடு பிடிக்கிறதே இல்லைங்க.
எவ்வளவு முடிஞ்சது, எவ்வளவு பிடிச்சது. முடிஞ்சதுன்னாலும் பொல்லா சொல்லு, எவ்வளவு பிடிச்சதுன்னாலும் பொல்லா சொல்லு. கட்டிடங்கள் எழுந்து நிற்கின்றது என்றால் அதுக்கு கண்ணீர் மல்கத்தான் நாங்கள் ஒவ்வொரு விடயத்துக்காக அலைகிறோம். அதான் யாழ்ப்பாணம். எனக்கு கவர்னர் அடிக்கடி சொல்றாரு, ஐயோ இந்த எல்லாரும் ஆக்களை திருப்பி அனுப்பாதீங்க, திருப்பி அனுப்பாதீங்க. எந்த அலுவலகத்துல போன உடனே ஒரு அலுவலை செய்யக்கூடிய. அப்ப எனக்கு எல்லாரையும் தெரிஞ்ச எனக்கே இந்த கஷ்டம் வேண்டா சாதாரண ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும். இதனாலதான் நான் உங்கள் எல்லாரையும் பார்த்து கெஞ்சி கேட்கிறீங்க. எத்தனையோ பெரியவர்கள் இருக்கிறீர்கள். ஒரு நல்ல விஷயம் ஒப்புவர போதுன்னா நீங்களே பையில தூக்கி கொண்டு போய் எல்லாருமா செய்து ஒரு வாரத்துக்குள்ளே ஒன்றை ஒப்பேற்று. இல்லைன்னா இப்படித்தான் யாழ்ப்பாணம் இருக்காது. அது எந்த மாற்றம் இல்லை. ஒரு குளமும் தோண்ட மாட்டேன். ஒரு குளத்தை புனர் நிர்மாணம் செய்யன்னு கேட்டால் அங்கே ஜேசிலன் இருக்கிறார், ஆணையாளராக இருந்தவர். பிராமண கட்ட குளத்தை தூர்வாரியம் செய்யணும்னா ஜேசிலன் சொல்வார், இது எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டே நீங்கள் பெர்மிஷன் எடுக்கணும், நீங்கள் கவர்னர் ஆஃபீஸில் பெர்மிஷன் எடுக்கணும், நீங்கள் என்ன ஆர்கியோலஜியில் பெர்மிஷன் எடுக்கணும், நீங்கள் பிறகு நீர்ப்பாசன திணைக்களத்திட்ட பெர்மிஷன் எடுக்க வேணும் என்று அவர் பாவம் சொல்லி விடுவார். இவ்வளவு அடுத்து குளம் கரைக்க வேண்டும் தேவை எனக்கு. அந்தந்த ஊர்ல இருக்கிற தொண்டர்களே நீங்களே உங்களுக்கு எல்லா அனுமதியும் தாரும் குளங்களை தோண்டுங்க, தண்ணி வெளியில நிற்காமட்டா ஒரு 10 தொண்டர் நினைச்சா செய்து முடிக்கிறேன். கடைசி மட்டும் படிவங்களோட இந்த தமிழினம் இருக்கு. பெரிய கவலையில தான் நான் இந்த தலைமை உரையில சொல்றேன். பெரிய கஷ்டம். இதே போலத்தான் அது கீரிமலையாக இருக்கலாம், அந்திரட்டி செய்கிற இடத்துல கல் வெட்டுதுன்ற எல்லாரும் அழுதுண்டு தான் இருக்கிற யாழ்ப்பாணம் முழுக்க. எல்லாரும் கொண்டே அஸ்தி போடுறாங்க, முடியுது இல்லை. எனவேதான் பெரியோர்களே, எப்படி திருவாசகன் எப்படி இதெல்லாம் கை கொடுக்கிறது என்றால் அதுக்கு ஒரு தெய்வ சக்தியும் சில நல்ல மனிதர்களுடைய தொடர்பும் நல்ல கைங்கரியங்கள் ஒப்புவர வேண்டும் என்கிற நினைப்பும் நித்திர வராமல் செய்வதனாலே இது நடக்குது. எனவே என்னுடைய தலைமை உரை நீண்டதாக இருந்தாலும் இந்த அரங்கம் அடியா வாயிலாக நீங்கள் எல்லாரும் பயன்படுத்துங்கள். இன்னத்துக்கு திருவாசகத்துக்கு, திருமுறைக்கு. இன்றைக்கு திருமுறையில தான் நடனம் ஆட இருக்கிறார். நல்ல நாடகத்துக்கு, நாடகத்தால் உன் நடிகார் போல் நடித்தென்று பாடினார். நல்ல நாடகத்துக்கு, நல்ல இசையரங்கத்துக்கு, நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. மண்டபம் கட்டினோம்னா நாளைக்கு வந்து கட்சி கூட்டத்துக்கு ஒரு நாவக்குடியில மண்டபம் தாங்கும் ஒன்று வருவாங்க. எனக்கு பெரிய கஷ்டம். துர்கா மணி மண்டபம் இருக்குது. எத்தனையோ பேர் எனக்கு பதில் மற்ற பக்கம் திரும்புறாங்க. ஏனென்றா கட்சி கூட்டத்துக்கு தெரியும். மண்டபம் இருக்க அது ஒரு பக்கம். இது என்ன நோக்கத்துக்காக கட்டப்பட்டிருக்கு? ஒரு கட்சியோட நான் பகை இல்லை. இது திருவாசக அரங்கம். அதனால இத்தகைய மண்டபங்களுக்கான தேவையை இத்தகைய மண்டபங்கள்ல இருந்து எதிர்கால தலைமுறைக்கு என்ன கொடுக்கலாம் என்று பாருங்க. எனவே இந்த மண்டபத்தில் நாளைக்கு என்ன செய்யலாம் என்று கேளு. அப்படியான நல்ல விஷயத்தை கிளம்பும் கஷ்டம். நாங்கள் துர்கா மணி மண்டபம் அது கூட அந்த காலத்துல நாம் தான் நிலம் எல்லாம் எடுத்து கட்டி. இப்ப அந்த மண்டபத்துல அடிக்கடி வந்து சில பேர் என்னோட மோதி கொள்ளுவார். மண்டபம் பேர் கோயில் வீதி. அந்த மண்டபத்துல நாங்கள் வேற கூட்டங்கள் வைக்கிறார். பொது நன்மை தானே என்று சில பேர் சீறிப்பாய்வார்கள். பொது நன்மை வேற. பொது வழிகள் கணக்கா இருக்கு. முத்த வழி இருக்கு, அந்த வழி இருக்கு, இந்த வழி இருக்கு. தயவு செய்து ஆத்மீகத்துக்குரியதை ஆத்மீகமா விடுங்கோ. ஆத்மீகத்துக்குரிய நிலையங்களை ஆத்மீக ரீதியில வளப்படுத்துவதற்கு எல்லாரும் ஒன்றுபட்டு பாடுபடுங்கள். அதை சொல்லி இந்த விழாவுக்கு வருகை தந்த எல்லாருக்கு நன்றி கூறி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்து இப்பொழுது வாழ்த்துரைக்கு வருகிறேன். மூத்த பேராசிரியர், வாழ்நாள் பேராசிரியர் ஒப்புரவாள். இனி நீங்களும் கண்டபடி பேசக்கூடாது. ஏனென்றால்
உங்களுடைய பேச்சுகள் எல்லாம் இனி மருந்தாக வாழ்த்த வேண்டும். விஷயம் சொல்லப்பட்டு விட்டது. எனவே பெரியோர்களே, என்னையும் நீங்கள் புகழ்ந்து பேச வேண்டாம். நீங்கள் எல்லாரும் நெஞ்சிலே என்னை சுமக்கிறவர்கள், அவர்களைத்தான் நான் கூப்பிட்டிருக்கிறேன். ஆனபடியால் தெய்வத்தை மன்றாடி கேளுங்கள். இந்த மண்ணுக்கு ஒரு விடிவு வரட்டும். இந்த மண்ணில் இப்படியான நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கட்டும். அதற்கு இப்படியான பரோபகாரிகள் இன்னும் துணை செய்யட்டும். நன்றி, வணக்கம். இன்றைக்கு திருமணமானது. இப்போ இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார்கள் தம்பதிகள். அவர் கிழக்கிழங்கையை சேர்ந்தவர், மணமகன். நாங்கள் வளர்த்த பிள்ளை திருமணமாகி இன்றைக்கே இந்த விழாவுக்கு வந்து விட்டார். சந்தோஷம். இருங்க. இப்பொழுது பிரதம விருந்தினர் பேச இருக்கிறார். இங்கே மேடையில் வீற்றிருக்கும் அறிஞர் குழாமுக்கும் இங்கு வரையறுத்திருக்கும் பெருமக்களுக்கும் எனது மனைவியினுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அறிவாளி அல்ல, ஓரளவு மருத்துவத்தில் தேர்ச்சி பெற்றவன். இருந்தாலும் எனக்கு என் மண் மீதும் என் சமயத்தின் மீதும் மக்கள் மீதும் உள்ள பாசம் என்னை இந்த காரியங்களை செய்ய தூண்டுகிறது. நான் இன்று இருக்கும் பணத்தை நான் ஒரு கஸ்டோடியனாக இருப்பதாகத்தான் நானும் எனது மனதில் யோசிக்கின்றோம். எப்பொழுது ஏதாவது நல்ல காரியத்தை செய்ய முடிந்தால் அவற்றை செய்ய வேண்டும் என்ற மனநிலையில் தான் இருக்கின்றோம். கடந்த அக்டோபர் மாதத்திலே நான் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். நான் உயிரோடு தப்புவேனோ என்று கூட எனக்கு தெரியாது. அப்பொழுது என் மனதில் ஏற்பட்ட யோசனை, எனது மனைவிக்கு கிடைச்சவில்லை, அவருக்கு தேவையான நிதி இருக்கின்றது, எனது பிள்ளைகள் நன்றாக இருக்கின்றார்கள், ஆனால் எனக்கு நீ ஒரு சொற்ப காலத்தை தந்தால் அந்த காலத்திலும் மக்களுக்கு பணியாற்றுவேன் என்றுதான் என்னுடைய வேண்டுதல். சென்ற வருடத்துக்கு 1 அல்லது 2 முறைகள் இந்த நாட்டுக்கு வந்து செல்வேன். முக்கியமாக மருத்துவ துறையிலே 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியன் பெரிக்ரேட் ஃபவுண்டேஷன் என்று ஒரு அமைப்பை செய்து 8 வருடங்களிலே மக்களிடம் $8 மில்லியன் சேர்த்து, தமிழ் மக்களிடம் முக்கியமாக இங்கு மருத்துவ பணியாற்றி வருகிறோம். இதற்கு எனக்கு மிக பெருந்துணையாக இருப்பவர் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள். அவருடைய வழிகாட்டலிலும் நான் வடக்கு கிழக்கு ஓரளவு மலையகத்துக்கும் நாங்கள் உதவி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது மிகப்பெரிய அளவிலே ஒரு உதவியை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இது கைகூடுமா என்று தெரியாது, கைகூடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஏறக்குரிய $100 மில்லியன் நமக்கு தருவதாக உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையிலே 10 மாடி கொண்ட ஒரு கட்டடத்தை அமைத்து செய்ய முயற்சி செய்கின்றோம். இதை பற்றி பேசுவதற்கு இடமில்லை என்றாலும் உங்களுக்கு இந்த செய்தி தர வேண்டும் என்று விரும்புகின்றேன். மேலும் நான் உங்கள் நேரத்தை எடுக்காமல் சோதிக்காமல் திரும்புவன் அவர்களை வாழ்த்தி, அவர் செய்தும் பணியை வாழ்த்தி, அவர்களுடன் சேர்ந்து ஓரளவு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி என் பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். மருத்துவர்கள் மருந்து கூட பேசினார்கள். அவர்கள் செயல்தான் வந்தவர். அவர் பேச்சை குறைத்து செயல் செய்து கொண்டிருப்பவர். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு ஒரு 10 மாடி கட்டிடத்தை அமைப்பதற்கு அவர் எடுக்கிற பாரிய முயற்சி, மிகப்பெரிய முயற்சி ஒன்றை ஆசியாவில் வாங்கி எத்தனையோ பேரை சந்தித்து ஏற்பாடுகள் செய்து அதில் வெற்றி அடைகின்ற நிலைக்கு வந்திருக்கிறது. அந்த முயற்சி பெரும் பயன் தரும்.
அவர் சென்ற ஆண்டு சற்று சுயினம் அடைந்திருந்த போது கவலைப்பட்டார்கள். எல்லாருடைய பிரார்த்தனையும் அவர்கள் சுகம் பெற்று மீண்டும் பணிக்கு வந்து இன்றைக்கு இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் நீடிய காலம் நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து இப்பொழுது விஜயசுந்தரம் அவர்கள் விளையாட்ட இருக்கிறார்கள். அதற்கிடையிலே இந்த அழகான கட்டிடத்தை நிர்ணயம் செய்த சாரங்கன் அவர்களை கௌரவிக்க இருக்கின்றோம். இது கௌரவிக்க சாரங்கன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம்.